Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா பாம்ஃபீர். இந்த திரைப்படம் வெளிநாடு 2022. இது வந்து ஒரு யுக்ரைன் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா திமித்ரோ சுகத்லு ஜோப்சக். இந்த திரைப்படத்தில் ஒலெக்சாண்டர் எஸ்டோனிக் லியோனோட முதன்மை கதை பண்ணியிருக்காரு. அப்புறம் சத்திஸ்லாவ் போய்டக் நசாராவ் சப்ளைன் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, பாம்ஃபீர் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகன் லியோனிட். அவன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறான் போலாண்டில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் சொந்த ஊருக்கு வரான். அது குக்ராமம். அது வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைனோட பார்டரை ஒட்டி இருக்குது, ரோமானியா பார்டரை ஒட்டி இருக்கிற குக்ராமம். அந்த கிராமத்துக்கு அவன் வரான். அவன் குடும்பம் அங்கே தான் இருக்குது. ஸோ அவன் தன்னோட மகன் நசார் இருக்கான். நசாருக்கு என்ன ஒரு ஆசைனா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம அப்பா வர, நம்ம அப்பா நம்ம கூடயே தங்கணும். ஒரு கார்னிவல் வேறு நடக்குது. அதாவது வந்து அங்கே வந்து பேகன் கடவுளை கும்பிட்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ வந்து அந்த கார்னிவல் அப்பா கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். பட் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா நான் 2 வாரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்றாரு. இதனிடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நசார் வந்து அவங்க ஒரு காயரில் வந்து கலந்துக்கணும் அப்படின்றது வந்து அவங்க அம்மாவோட ஆசையாக இருக்குது. என் பையனை நீங்கள் சேர்த்துக்கங்கன்னு சர்ச்சில் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இவர் நம்ம பார்த்தீங்கன்னா லியோனாய்டு வந்து தன் மனைவி கிட்ட வந்து சொல்லி, அம்மா ஏதாவது வந்து என்ன ஒரு பேப்பர்ஸ் ரெடி பண்ண சொல்கிறார். அதாவது ப்ரீஸ்ட் கிட்ட சொல்லி 2 வாரத்தில் அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா, பேப்பர்ஸ் கொடுக்குறாரு, எப்படியாவது வந்து பர்மிஷன் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோன்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு மறுபடியும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் இதை கேள்விப்படுற நசார் என்ன பண்ணுறான்னா, தான் அப்பா எங்கே தன்னை விட்டு போயிட போகிறாரோன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சை கொளுத்திடுறான். அது மெயினாக எது கொளுத்துறான்னா, இந்த பேப்பர்ஸை அழிக்கணும் அப்படின்றது தான் கொளுத்துனா அந்த சர்ச் எரிய ஆரம்பிச்சிருது. இப்போது என்ன பிரச்சனையாகுதுன்னா, லியோனோடுக்கு இந்த விஷயம் தெரியுது. ஃபாதரியா சொல்கிறார், உங்கள் பையன் தான் அது பண்ணியிருக்க முடியும்னு. லியோனோடு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க பையன்கிட்ட நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்ட, சரி, ஆனால் இதை நான் வெளில யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அம்மாங்கிட்ட, ஆனால் இனிமேல் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு பையனை வந்து கொண்டு வர்றாரு. இவர் பனிஷ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இவர் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்க ட்ரை பண்ணுறாரு. அது எப்படி 2 பேரோட லைஃபையுமே வேற ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்துதுன்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. பாம்ஃபீர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, படத்தின் ஆரம்பத்தில் இது வந்து ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சரி, அப்பாவும் பிள்ளையும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும்னு நினச்சேன், தான் பார்த்தேன். பட் படம் போக போக தான் வந்து ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிச்சது. இது இட்ஸ் கோயிங் டு பி பொலிட்டிக்கலி ஒரு ஆங்கிள் உள்ளே கொண்டு வந்து விஷயம் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் சிம்பிளி சூப்பர் நான் சொல்லுவேன். என்னென்னா, படம் ஆரம்பித்த ஒரு 20-25 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்லோவாக த்ரில்லர் மோடுக்கு படம் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபுல் எங்கேஜிங்காக ஸ்ட்ரைட்டு தான், அப்படி உட்காந்தது தான், எங்கே திரும்ப முடியாது. அவ்வளோ சூப்பராக க்ளூ பண்ணி கொண்டு போயிடுறார் டேரக்டர் ஸ்க்ரீன் பிளேவால். ரொம்ப பிரமாதமான ஸ்க்ரீன் பிளேங்க. அதாவது அவ்வளோ ஒரு த்ரில்லிங் ஆஸ்பெக்டில் கொண்டு போய் நிறுத்துறாரு. நீங்கள் த்ரில்லிங்னா நிறைய த்ரில்லர்ஸ் பார்த்துருப்பீங்க. த்ரில்லர்னா கத்தியத்து குத்தது வெட்டது அடுத்தது இதில் அடுத்ததுன்னெல்லாம் இருக்குது. அதை வந்து உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ண வைக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து டேரக்டர் வந்து உண்மையாக ரொம்ப கனகச்சிதமாக பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு தான் சொல்லணும். இட் வாஸ் ரியலி சூப்பர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எண்டு, அந்த முடியும் தருவாயில் இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு 2 விஷயம் தோணும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒன்று வில்லனை எதிர்க்கிற ஒரு பாயிண்ட்டு, இல்லை இதுதான் நிதர்சனம்னு சொல்கிற பாயிண்ட். எதுலையோ ஒன்று முடிய போகுது, எப்படி முடிய போகுதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட் நமக்கு தோணினாலும் எண்டில் வந்து அதை வேறு மாதிரி சொல்லி முடித்த விதம் 2த்தில் ஒன்று தான் நடந்தது. ஆனால் அதை சொல்லி முடித்த விதத்தில் வந்து இட் வாஸ் ரியலி நீட்டுன்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல நான் மைனஸாக பார்க்குறோம், அது நீட்டாக தான் இருந்தது நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாவே இருந்தது நான் சொல்லுவேன். அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவன் எண்ணி எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவான், ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து இந்த படம் பார்க்கும்போது அசுரன் ஃபைனல் டைலாக் தான் இந்த படத்துலேயும் வரும். நீங்கள் அதாவது உங்ககிட்ட கார்டு இருந்தால் பிடிங்கிட்டுமா, அது இருந்தால் படித்தா தான் இல்லைன்ற மாதிரி, அதுவும் இந்த படத்தோட டைலாக். இந்த படத்தில் அது வரும், நீ நம்ப மாட்டேன். இந்த படத்தில் ஃபைனலாக அந்த டைலாக் அவங்க அப்பா அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுவான். பட் என்ன பியூட்டின்னா, இட்ஸ் நவர் லைக் இட்ஸ் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக அப்படி போகாமல் ரொம்ப நீட்டாக ஒரு 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 கல்ச்சரை ஒட்டி போனது தான் இந்த படத்தோட பலமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணதில்லை. ஒரு வேர்ல்டு சினிமாவில் இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. நான் கொரியன் சினிமாஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொரியன் சினிமாஸில் நான் பார்த்துருக்கேன். ஈவன் ஜப்பான் ஃபிலிமில் கூட நான் வேர்ல்டு சினிமாவில் ஆக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு யுக்ரைன் ஃபிலிமில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும். பட்டாசு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நீட்டாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ். தட் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். ஒரு வேர்ல்டு சினிமாவில் இப்படி நான் பார்த்ததே கிடையாது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐம் வாட்சிங் இயர். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லியோனோட பண்ண எட் சாண்ட்விக் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து. அதாவது அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது.
அந்த பாஸ்ட்லாம் வேணாம் தான் வெளிநாடு வேலை செய்கிறான். மறுபடியும் தான் பையனை காப்பாற்ற நினச்சி அந்த பாஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறமா அவன் ஃபீல் பண்ணுற விஷயம், இதனால் அந்த பையனோட வாழ்க்கையும் சேர்த்து போதேன்னு நினைக்கிற இடங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஒரு கட்டத்தில் அவனை, அதாவது தன்னை விட இதில் என்ன சொல்கிறதுங்க, அதிகாரத்தில் மேலே இருக்கு இவன் சாதாரண ஒரு நார்மலான ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு குடிமகன் தான் இவன், நார்மல் லேமேன் இவன். அதிகாரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே அதிகாரத்துக்கு ஒன்றும் பெரிய இல்லைங்க, அரசியல்வாதிலாம் கிடையாது, சாதாரண போலீஸ் ஆஃபீஸர். தட் வாஸ் ரியலி சூப்பர். அதை அந்த 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 கேரக்டர் உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்ததான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அவர். அதே மாதிரி அவங்க பையன் நசாரா பண்ண ஸ்டான்ஸ்லேயோ பொட்டையாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய படம், இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி. திஸ் மூவி மேக்ஸிமம் டீல் வித் மிஸ் அண்ட் சீன்ஸ் தான். நிறைய லாங் ஷாட்ஸ் இருக்குது படத்தில், லென்த்தி ஷாட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அது ரொம்ப கனகச்சிதமாக கேப்சர் பண்ணியிருந்தார் சினிமாட்டோகிராஃபர். நிஜமாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ரொம்ப சூப்பர் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் கனகச்சிதமாக இருந்ததுங்க. இந்த படம் நான் சொன்னது தான், அந்த அரசியலும் சேர்த்து பேசுனதுனால இந்த படம் ஒரு இடத்துல போய் நிற்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு குற்றம். நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்துக்கு ரொம்ப கரெக்டாக ஆப்டாக செட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். நிதர்சனத்தையும் சேர்த்து சொன்னது ஒரு பலம் நான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் கேமராவுக்கு நாமினியாக இருக்குங்க. அது தவிர்த்து இந்த படம் 39 வின்ஸ் அண்ட் 13 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் பாம்ஃபீர் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.